ஹலோ மக்களே, இன்னைக்கு நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற கொடையூர் பகுதியில் கலை டெரக்கோட்டா அந்த கடையோட நம்ம என்னென்ன பொருட்கள் வச்சுருக்காங்க அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பொருட்கள் வச்சுருக்காங்கன்னா களிமண் மற்றும் பீங்கானால் செய்யப்பட்ட பொருட்களுடைய கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சும்மா முன்னாடியே நமக்கு வரவேற்கிற மாதிரி ஒரு அழகான அடுப்பு, அப்புறம் இப்போ நமக்கு சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றனால நமக்கு பெரிய அந்த பானைலாம் வச்சுருக்காங்க. ஒரு அழகான புத்தர் சிலையும் இருக்கு. அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி வைக்கிற துளசி மாடம், அந்த மாதிரி ஒரு ஐட்டம்லாம் நிறையவே வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சைஸில் யானை வச்சுருக்காங்க. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அபோவ் 200 தான் இருக்கு. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குதிரை, அதுக்கடுத்து நமக்கு கருப்பசாமி அவங்களுடைய சிலையும் வச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம துளசி மாடம் பார்த்தோம் இல்லையா, அதுலேயே சின்ன சைஸ்லையும் வச்சிருக்காங்க. நிறைய டிசைன்ஸ்ல நிறைய வச்சிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். ரொம்ப கம்மியான ரேட்ல இருந்து அதிகமான ரேட்லயும் வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் 1 ரூபியில இருந்து பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நாம உள்ள போறோம். நம்மளுடைய உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது கரெக்டாக ஹைவேல இருக்கிறனால ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்கு. உள்ள நமக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு அலங்காரப்படுத்துறதுக்கு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா டக்குனு இங்க போய் நீங்க வாங்கிடலாம். ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு. நமக்கு நம்மளுடைய வீட்டை நம்ம டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவர் பேஸ். இந்த நிறைய ஃப்ளவர் பேஸ் நான் பார்த்தேன். இந்த எக்ஸ்பெஷலாக இந்த கடையில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாடி வச்சிருக்காங்க. நம்ம ஜாடி நம்ம ஆப்வியஸ்லாம் நம்மளுடைய பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம். பெரிய சைஸ்ல இருந்து சின்ன சைஸ்ல வரைக்கும் நிறையவே ஜாடிகள் இருக்கு. அதுவும் இல்லாம விதவிதமான நல்லா ஒரு கலர்ல நல்லா அட்ராக்டிவா சூப்பரா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய வீட்டை அலங்காரப்படுத்துறதுக்காக சங்கு மாலை நம்ம வச்சிருக்காங்க. சங்கு மாலையும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் நாம ஒரு கடற்கரை பகுதிக்கு, ஐ மீன் கடற்கரை ஏரியால தான் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க முடியும். நமக்கு இங்கே இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக நாம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து குட்டி குட்டியா அந்த பெல்ல சூப்பரா டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ஃபுல்லும் மரத்தால தான் செய்யப்பட்டது. அடுத்து ஜக்க எல்லாமே இந்த களிமண்ணால செய்யப்பட்டது. ஃபர்ஸ்ட் நாம எல்லாமே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நாம கொஞ்சம் கொஞ்சமா நாம அப்படியே நம்ம பழைய முறைக்கு நம்ம வந்துட்டு இருக்கோம். எல்லாமே சூப்பரா வச்சிருக்காங்க. அவங்களே ஓனா தயாரிச்சு இங்க விற்பனையும் வச்சிருக்காங்க. இவங்க பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லயும் இவங்களுக்கு சேல்ஸ் ஆகுது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ளவரோட பேஸ். அது நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா ஹைட்டாக தான் இருக்கு. விதவிதமாக சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஃப்ளவர் பேஸ் 500 இருக்கு. பெருசு 500ல இருந்து 250 அந்த ரேஞ்சில் வச்சிருக்காங்க. இதே இது நான் சின்னதும் நான் வச்சிருந்தாங்க. அதுவும் நல்லா சூப்பரா இருந்துச்சு. அடுத்து நிறைய வெரைட்டியா ஜாடி வச்சிருந்தாங்க. பெருசுல இருந்து சின்னது வரைக்கும் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டில் நமக்கு களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு வாட்டர் பாட்டில் இருந்துச்சு. அதில் ஒரு மூடி பிளாஸ்டிக்ல தான் வருது. அதுவும் பார்க்கறதுக்கு இது 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃப்ளவர் மீன் கூட சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அது பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா அழகா இருந்துச்சு. அடுத்து இது நம்ம டைனிங் டேபிள்ல வச்சுக்கலாம். நமக்கு தேவையான இதை நம்ம வச்சு நம்ம நீட்டா வச்சுக்கலாம். இதுவும் நமக்கு குட்டியா அழகா சாடி இருக்கு. பெரிய சைஸ்ல இருந்து சின்ன சைஸ் வரைக்கும் எல்லாமே இந்த கடையில அவைலபிளா இருக்கு.
ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான நமக்கு குட்டி குட்டியாக பொருட்கள் ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? ஸோ நம்ம வீட்டில் வைக்கிறதாகட்டும், நம்ம ஆஃபீஸில் இல்லை யாருக்காவது நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதாகட்டும், ஸோ அந்த மாதிரியான வெரைட்டியான நமக்கு ஒரு கிஃப்ட்டை நல்லாவே சூப்பராக ஒரு கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த பொம்மையில் பார்க்குறப்ப எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மரத்தால் செய்யப்பட்டது தான். ஸோ ரொம்பவே அழகாகவும் இருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் 250 ஐ மீன் 250 மில்லியில் இருக்கிற வாட்டர் பாட்டில், அதுக்கடுத்து டம்ளர் வச்சுருந்தாங்க. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புத்தர் சிலை இருக்கு, விநாயகர் சிலை இருக்கு, சிவன் சிலை இருக்கு. ஸோ இந்த சிலை அந்த கடவுளோட சிலை எல்லாமே இவங்களே ஓனா தான் தயாரிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சுறதுக்கு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கொள்ளு ஐ மீன் நமக்கு வீட்டில் கொள்ளு வைப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ நமக்கு இங்கே பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனும் கூட. ஸோ எல்லாமே விலை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சிலை நாம் களிமண்ணால் செய்யப்பட்ட சிலைன்றனால நமக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். ஸோ இப்போ கார்த்திகையும் முடிஞ்சிருச்சு. ஸோ நமக்கு கார்த்திகை அப்போ நம்மளுடைய அந்த தீபம்லாம் எடுத்துருவோம் இல்லையா? இந்த தீபத்தோட கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே இருந்துச்சு. ஸோ சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற அனுமன் சிலையிலேருந்து சரஸ்வதி, லக்ஷ்மி எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ டக்குன்னு இந்த கடைக்கு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளோட வீட்டில் நம்மளோட வீட்டை நல்லா டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம ஜக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம நாடகத்தெல்லாம் பார்த்துருப்போம், ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி நமக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வாட்டர் பாட்டில் எல்லாம் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில். ஸோ கேப் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்லேயும் இருக்குது, நமக்கு நார்மல் மாடல்லையும் இருக்குது. இது நம்ம ஊறுகாய் இதெல்லாம் போட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதுவும் ஃப்ளவர் பேஸ் தான். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சின்னதும் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ சின்ன சைஸும் இருக்கு. ஸோ சின்னது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. அதுக்கடுத்து பானை பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சைஸ்ல இருந்து சின்ன சைஸ் வரைக்கும் சூப்பராக நமக்கு இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெரிய சைஸ் யானை நமக்கு திருமண மண்டபத்தில் வச்சுருப்பாங்க, முன்னாடி நம்மளை வரவேற்கிற விதமாக. அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய வீட்லேயும் வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்குது. ஸோ அடுத்து அந்த ஃப்ளவர் பேஸ் பார்த்தீங்க இல்லையா? அதுவும் ரொம்பவே க்யூட்டாக இருக்கு. ஸோ அடுத்து நமக்கு நம்மளை இந்த சின்ன சைஸ் குதிரை பார்த்தீங்களா? அது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத 5 விளக்கு வச்சுருக்காங்க. அது ரொம்ப 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 அழகாக இருக்குது. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மினியேச்சர்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ரொம்ப க்யூட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு இந்த இடத்துக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஸோ மினியேச்சர் அந்த பீரோல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி நம்ம எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ இதை நான் ரொம்ப நாள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ இது கண்டிப்பாக கிடைச்சிருச்சு. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 ருபீஸ்க்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வீட்டில் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ 2 விதமான பீரோல்களும் இங்கே இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷினும் கூட இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புத்தர் சிலையிலேருந்து எல்லா வகையான சிலையும் இங்கே இருக்கு. ஸோ நீங்கள் நீங்கள் காரில் வச்சுக்கிறதாகட்டும், இல்லை நீங்கள் ஒரு ஆஃபீஸ் பிளேஸில் நீங்கள் வச்சுறதாகட்டும், இல்லை உங்கள் வீட்லேயே நீங்கள் உங்கள் வீட்டை நல்லா டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாகவும் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு நல்ல பிளெஸிங்காகவும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அடுத்து நீங்கள் பார்க்குறது திருவள்ளுவர் சிலை. ஸோ ரொம்ப நான் ஃபஸ்ட்டு இந்த திருவள்ளுவர் சிலை இப்போ தான் நான் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ யாருக்காவது நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ ரொம்ப வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அதிகமாகவே வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து எதிர்பார்க்கல. ஸோ குட்டி கடையாக தானே இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மரத்தால் செய்யப்பட்ட கரண்டியும் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து மரத்தால் செய்யப்பட்டதுனால ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குபேரர் வந்து இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு குபேரரும் ஒவ்வொரு விதமாக வந்து ஒரு ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நல்லா இருந்துச்சு. எல்லாமே மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் தான் வந்து இங்கே அதிகமாகவே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நம்மளுடைய வளையல் பேஸில் இருந்து எல்லாமே வந்து க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த குபேரர் வந்து யாருக்காவது நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக பக்காவாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உங்களை இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், ஸ்டே சேஃப். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all. Bye.